ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருமயம் நகரில் இருக்கிற ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாக இந்த பெருமாள் கோவில் இருக்குது. இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, இங்கே சத்தியமூர்த்தி பெருமாளும் திருமயர் பெருமாளும் 2 பெருமாள்களும் 2 மூலவர்களும் நமக்கு காட்சி கொடுக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த 2 பெருமாள்களும் சேர்த்து நமக்கு 43வது திவ்ய தேசம் நமக்கு கணக்கில் வருது. முத்தரையர்களால் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோவிலில் தான் பெருமாள் நமக்கு விட்டிருக்காரு. தலவிருட்சம் அப்படின்னா ஆலமரம். இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்டு வருது. தீர்த்தம் சத்திய புஷ்கரணி தீர்த்தம். உற்சவர் அழகிய மெய்யராக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, புதுக்கோட்டையிலேருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருமயம் சத்திய பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கும் விதமாக சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவிலுமே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் இருக்குது இல்லையா, அது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப பழமையான கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஆதி ரங்கம் என்றும் அழைக்கப்படுது. சத்திய மகரிஷி முன் பெருமாள் காட்சி கொடுத்த திருத்தலம் தான் இந்த தலம். இந்த கோவிலுக்கு மேலே எந்த மலையை குடைஞ்சு இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, சத்தியகிரி மலை சரிவில் இருக்கிற அந்த மலையை குடைஞ்சு 2 குடைவரை கோபுரம் மாதிரி அமைச்சு பெருமாள் 2 மூலவர்களாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. கீழ்ப்புறத்தில் தான் பெருமாளுடைய கருவறை அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சத்தியமூர்த்தி பெருமாளை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம திருமய பெருமாளை நம்ம தரிசிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம தாயாரை சந்திக்கலாம். அடுத்தது சிவனையும் நம்ம தரிசிச்சுட்டு வர மாதிரி தான் இதோடைய அமைப்பு இருக்குது. ஒரே நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா பல ஹெக்டேர் பரப்பளவில் இந்த கோவில் சுற்றி வர மாதிரி இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மலையை குடைஞ்சி தான் இந்த சுவரே எழுப்பியிருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா, பாண்டியர்களாலையும் விஜயரக மன்னர்களாலையும் கட்டப்பட்டதாக புராண வரலாறு சொல்கிறாங்க. திருமயரை நம்ம தரிசிச்சுட்டு, இதில் திருமயர் ஒரு சிலை வடிவமைப்பில் இல்லாமல் செவுத்துலேயே ஒரு ஓவியமாக எண்ணெய் காப்பு சாத்தி அமைச்சிருந்த மாரி இருந்தது. இந்த கோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு மேலே தான், நம்ம மேலே எந்த ஒரு கட்டுமானமும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இந்த மலையிலிருந்து நமக்கு சுவர் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கோவில். மலைக்கு மேலே கூரையே இல்லாமல் மலையே ஒரு கூரையாக அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நாகலிங்கம், அதாவது ராகு கேதுநாதர், அந்த இதையும் பெருமாள் கோவிலில் அமைச்சிருக்கிறது நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஆதிசேஷனுடைய பாம்பு, அப்புறம் ராகு கேதுநாதர், தனித்தனியாக பாம்பு சிலைகள் அந்த மலைக்கு கீழேயே அமைஞ்சிருக்காங்க. இங்கே திருமண தோஷம் புத்திரு தடை உள்ளவங்க இங்கே கோவிலை வழிபட்டுட்டு செல்கிறாங்க. அதை நிறைவேறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம அதையும் தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம இப்போ வெளியில் வரோம். வெளியிலையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளவு இருக்குது. அதில் வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா, ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவியோட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அது தனி சன்னதியாகவே கோவிலேருந்து அவுட் சைடில் நம்ம சுற்றி வர பிரகாரத்தில் அமைச்சிருக்காங்க. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். தாயார் உஜ்ஜீவன தாயார். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரமாச்சும் வேணும். அந்த கோவிலுடைய அழகு, அதுக்கப்புறம் அந்த சிலைகளெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ராமாவதாரம், வாமனாவதாரம் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாங்க. அது நம்ம அந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆண்டாளை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் நம்ம வந்துட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதர்கள் நிற்கிற மாதிரியே அவ்வளோ பெரிய உயரத்தோட அந்த சிலைகள் அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இதில் எந்த விதமான சேதமும் அடையவே இல்லை. அதனால தான் இந்த தொல்லியல் துறை ரொம்ப இதை பாதுகாப்பாக கவனிச்சிக்கிட்டு வராங்க. லக்ஷ்மி நரசிம்மரையும் நம்ம வாசல்லையே வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வணங்கிட்டு ஒவ்வொரு தூண்லையும் பிரம்மாண்ட அளவிலான மனிதர்கள் போர் செய்கிற மாதிரியும் ஒவ்வொரு அவதாரங்களையும் பெருமாள் குறிக்கிற அவதாரங்களையும் நமக்கு வச்சிருந்தது ரொம்பவுமே சிறப்பு. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோவில் பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பிள்ளையார் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார்பட்டிங்கிறது ரொம்பவுமே அந்த ஊருனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே பிள்ளையாருக்குன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கேருந்து நம்ம திருமயம் கோட்டையிலேருந்து இது ரொம்ப நியரஸ்ட்டாக இருந்ததுனால நம்ம அந்த கோவிலையும் தரிசிச்சுட்டு செல்லலாம் அப்படின்ட்டு வந்தோம். மேக்ஸிமம் பிள்ளையார்பட்டிக்கு நம்ம போனோம் அப்படின்னா மார்னிங் டயத்துலேயே நல்ல கூட்டமாக இருந்தது. அதுவும் நாங்கள் போயிருந்தப்போ காலை வாங்கிட்டு இருந்ததுனால நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் அந்த லைன்லேயே நின்று தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இது சைட்லேயே நமக்கு எழுதி போட்டிருந்தாங்க உச்சிகால சந்தி என்னென்ன அப்படின்னு
சொல்லிட்டு அங்கே எப்போதுமே வேத மந்திரங்கள் முழங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் காலம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் நானும் கீதா குட்டியும் உட்கார்ந்துருந்தோம். அதை நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரும்போது பிரகாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் தான். பிள்ளையார்பட்டிக்கு போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்க அந்த கட்டிடக்கலைகள் தான் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது, வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நம்ம பிள்ளையாரையும் நம்ம வணங்கிட்டு அடுத்ததாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு திவ்ய தேசத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக 108 திவ்ய தேசங்களையும் கண்டினியூவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க அவசியம் முன்னாடி ப்ரீவியஸ் இருக்கிற வீடியோவில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு கோவில் வெளியில் வந்துட்டோம். அங்கே கண்ணுக்குட்டி இருந்துச்சு. அதுதான் தீரா குட்டிக்கு வந்து அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதை தான் அவள் கொஞ்சிட்டு இருந்தா. அதோட பார்த்துட்டு நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லாமே அந்த கோவிலுக்கு தேவையான திங்ஸ்லாம் எல்லாமே வெளியிலேயே இருந்தது. நம்ம பிள்ளையார் சிலைகள் ஃபோட்டோ எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விலாகில் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.